ஹலோ கைஸ், நாம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிஒய் ப்ராக்டிக்கலில் 31st ப்ராக்டிக்கல் பார்க்க போகிறோம். என்னென்னா ஒரு இமெயில் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான். அந்த இமெயில் அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ணி அதில் இருக்கிற இன்பாக்ஸ் மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி படிக்கிறது, அதுக்கு எப்படி ரிப்ளை பண்ணுறது, அண்ட் தென் நாம் யாருக்குன்னு மெசேஜ் அனுப்பும்போது எப்படி நம்ம ஒரு ஃபைல்ஸ் அட்டாச் பண்ணி அனுப்புறது, அண்ட் எப்படி நம்ம ஒரு குறிப்பிட்ட சில மெசேஜஸை வந்து பார்த்தோன்னா ஃபில்டர் பண்ணுறது, அண்ட் தென் நம்மளுக்கு வந்த மெசேஜை எப்படி ஃபார்வர்ட் பண்ணுறது, டெலிட் பண்ண மெசேஜை எப்படி ரீட்ரைவ் பண்ணுறது. ஸோ இப்படிலாம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ரன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் ப்ளஸ் ஆர் கொடுத்து அதில் www.google.com அப்படின்னு நம்ம டைப் பண்ணிவிட்டு நம்ம ஓகே கொடுத்தோன்னா நம்மளுக்கு ஒரு பேஜ் வந்து பார்த்தோன்னா ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல நான் சைன்இன் கொடுத்துக்கிறேன். சைன்இனில் போய்ட்டு நான் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்குது இல்லையா, நான் அதை கொடுத்துக்கிறேன். இங்கே ஃபார் மை பர்சனல் யூஸ் நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இங்கே ஃபஸ்ட் நேம் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நான் ஜென்ரலாக ஏபிசிடின்னு போட்டுக்கிறேன். அண்ட் தென் லாஸ்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இஎஃப்ஜிஹெச் அப்படின்னு போட்டுக்கிட்டு நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அண்ட் தென் இங்கே என்னுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்கும். நான் காந்திஜி இப்போ அந்த காந்தி ஜெயந்தியை போட்டுக்கிறேன். ஓகேங்களா? அக்டோபர் 2 ஓகேங்களா போட்டுக்கிட்டு அண்ட் தென் இயர் வந்து பார்த்தோன்னா ஒன்றும் இல்லை, நான் 1980 போட்டுக்கிறேன். ஓகேங்களா? அண்ட் தென் ஜெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா மேல் ஆர் ஃபீமேலுக்கு நான் ஃபீமேல் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? நான் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் வேர்ட்ஸும் நம்பர்ஸும் கலந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட் கேட்குது. அதாவது ஒரு செட் ஆஃப் ஃபார்மேட் கேட்குது, ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் கேட்குது. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் அக்கௌண்ட். நான் வந்து பார்த்தோன்னா ஏபிசிடி அண்ட் தென் நம்ம என்ன டேட் ஆஃப் பர்த் போட்டோம் 1918 போட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன போட்டோம் 10ஆம் மாதமா, அதுக்கப்புறம் 02 அப்படின்னு போட்டுக்கிறேன். நான் போட்டுக்கிட்டு நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே இங்கே பாஸ்வேர்டு கேட்கும். ஓகேங்களா? பாஸ்வேர்டு வந்து பார்த்தோன்னா நான் ஷோ பாஸ்வேர்டு கொடுத்தேன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு ஷோ ஆகும். நான் இங்கே ஷோ பாஸ்வேர்டு வேணான்ட்டு நான் வந்து பார்த்தோன்னா சூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பாஸ்வேர்டு வந்து பார்த்தோன்னா நான் உங்களுக்கு ஷோ பண்ணலை. ஓகேங்களா? நான் ஒரு பாஸ்வேர்டு நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? பாஸ்வேர்டு போட்டுக்கிட்ட பிறகு அதே மாதிரியான பாஸ்வேர்டை நம்ம மேலே என்ன போட்டோமோ அதே பாஸ்வேர்டை கீழே வந்து பார்த்தோன்னா நம்ம போடணும். ஓகேங்களா? இந்த இடத்துல ஏதாச்சும் நம்ம மாற்றி போட்டோம் அப்படின்னா இங்கே நெக்ஸ்ட்டு போகாது. நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னா இது வந்து பார்த்தோன்னா ஃபோன் நம்பர் கேட்கும். ஓகேங்களா? ஃபோன் நம்பர் வந்து பார்த்தோன்னா நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், வேணாம்னா ஸ்கிப் கொடுத்துக்கலாம். அண்ட் தென் ரெக்கவரி இமெயில் கேட்கும். வேணும்னா போட்டுக்கலாம், வேணாம்னா ஸ்கிப் கொடுத்துக்கலாம். அண்ட் தென் லாஸ்ட்டாக ஐ அக்ரி ஒரு ஃபார்ம் மாதிரி ஒரு டெக்ஸ்ட் மாதிரி காமிச்சு லாஸ்ட்டாக ஐ அக்ரி கொடுத்தோன்னா உங்களுக்கு இமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்தோன்னா ஒரு இமெயில் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தோன்னா இமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மெத்தடு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்ரைவிங் மெசேஜஸ் ஃப்ரம் இன்பாக்ஸ். ஓகேங்களா? இன்பாக்ஸ்லேருந்து நம்ம எப்படி ஒரு மெசேஜை டெலீட் பண்ண மெசேஜை நம்ம எப்படி ரீட்ரைவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நான் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு குரோம்குள்ளேயே போயிருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் என்னுடைய பர்சனல் அக்கௌண்ட்டே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெயில்ஸ்லாம் வந்திருக்கும். ஓகேங்களா? என்னுடைய பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெயில்ஸ்லாம் வந்திருக்கும். ஸோ நான் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஏதோ ஒரு மெயிலை வந்து பார்த்தீங்கன்னா நான் படிச்சுட்டு நான் டெலீட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு மெயில் இருக்கான்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டில் இருக்கிற மெயிலே நான் டெலீட் பண்ணுறேன். ஓகேங்களா? இருங்க ஓப்பன் ஆகுது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ செக்யூரிட்டி அலர்ட் மெயில் வந்திருக்கு. அண்ட் தென் வேல்ராஜி அப்படின்ட்டு ஒரு மெயில் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்தோன்னா நான் இங்கே டெலீட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுத்துட்றேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த மெயில் வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் ஆகிடுச்சு. ஸோ உள்ளே போய்ட்டு என்னால் பார்க்க முடியாது. இப்போ நான் டெலீட் பண்ணிட்டேன். இதை எப்படி நான் ரீட்ரைவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே மெனு இருக்குது பார்த்தீங்களா, மெயின் மெனு, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். மெயின் மெனுவை கிளிக் பண்ணிக்கிட்டு இங்கே கீழே வந்தோன்னா இங்கே மோர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னுன்னு இருக்கும், சில இதில் ட்ராஷ்ன்னு இருக்கும். ஓகேங்களா? எப்படி இருந்தாலும் அர்த்தம் ஒன்று தான், பின். அதை நான் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சிஒய் ப்ராக்டிக்கல் வேல்ராஜி கிட்டேருந்து வந்தது. இது வந்து பார்த்தோன்னா நான் வந்து பார்த்தோன்னா ரைட் கிளிக் பண்ணி இங்கே மூவ் டு இன்பாக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை நான் போட்டுக்கிறேன். ஸோ தட் எனக்கு எங்கே டெலீட் ஆகிடுச்சோ அங்கேயே போய்ட்டு சேர்ந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்ரைவிங் மெசேஜ். இதை பார்த்தீங்களா எனக்கு எங்கேருந்து டெலீட் ஆகிடுச்சோ அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ் வந்துருச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரிப்ளை. இப்போ எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அதுக்கு நான் எப்படி ரிப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்ராஜ் அவர்கிட்ட மெசேஜ் வந்திருக்கு இல்லையா. ஸோ நான் இதுக்குள்ளே போய்க்கிறேன். இப்போ நான் வந்து பார்த்தோன்னா அவர் ஏதோ எனக்கு ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை கொடுக்க போகிறேன். எப்படி ரிப்ளை கொடுக்க போகிறேன் அப்படின்னா இங்கே ரிப்ளைன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இப்படியும் கொடுக்கலாம். அல்லது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் தி பெஸ்ட்டுன்னு சொன்னோடனே அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காமிச்சிது, தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட், அதுவும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தேங்க்ஸ் அப்படின்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சென்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா?
தேங்க்ஸ் அப்படின்னு போட்டு நான் அவருக்கு சென்ட் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இதிலேயே நான் வந்து பார்த்தோன்னா ஏதாச்சும் ஒரு ஃபைல நான் அட்டாச் பண்ண போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே அட்டாச் ஃபைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அதுக்குள்ளே போய்க்கிட்டு அட்டாச் ஃபைல்ஸை நம்ம கிளிக் பண்ணோன்னா இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு பேஜ் வந்து பார்த்தோன்னா ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம ஏதாச்சும் ஃபைல்ஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா அதை நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். தற்சமயம் இப்போ என்கிட்ட எந்த ஒரு ஃபைல்ஸும் இல்லை. ஓகேங்களா? ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா, என்னால எந்த ஒரு ஃபைலுமே அட்டாச் பண்ண முடியாது. ஒரு வேளை ஃபைல் ஏதாச்சும் இங்கே ஏதாச்சும் ஃபோட்டோ இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன், அந்த ஃபோட்டோவ இப்படி இதுதான் ஃபோட்டோன்னு வச்சுக்கங்களேன், இத கிளிக் பண்ணி இங்க ஓப்பன் குடுத்தோம்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் ஆயிடும். அட்டாச் ஆயிட்ட பிறகு நம்ப இங்க சென்ட் அப்படின்னு குடுத்தோம்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். ஓகேங்களா? இப்படி தான் ஒரு மெசேஜ நம்ம ரிப்ளை பண்ண போறோம். அண்ட் இப்படி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைல்ஸ வந்து பார்த்தோம்னா அட்டாச் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா, ஃபார்வர்டிங் மெசேஜ் ஓகேங்களா? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் எனக்கு அனுப்பிச்ச மெசேஜ் ஓகேங்களா? இத வந்து பார்த்தீங்கன்னா, நானு யாருக்குன்னா ஃபார்வர்ட் பண்ண போறேன் அப்படின்னா, இத ஃபார்வர்ட் அப்படின்ற ஆப்ஷன கிளிக் பண்ணி, இங்க டூ அப்படின்ட்டு காமிக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துல நான் யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் யாருக்கு சென்ட் பண்ணலாம்? அப்படின்னா, இப்போ ஏதாச்சும் ஒரு மெயில் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி நாம வந்து பார்த்தோன்னா, அவங்களுக்கு சென்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வேணும்னா சென்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து பார்த்தோன்னா, நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஃபில்டரிங் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபில்டரிங்னா ஒண்ணும் இல்லங்க. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா, ஒரே ஒரு ஆஃபீஸ்லேருந்து நம்மளுக்கு ஏகப்பட்ட மெயில் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலா நம்மளுக்கு மெயில் வந்து பார்த்தோன்னா, ஏகப்பட்ட இடத்துலேருந்து வரும். ஆ இந்த மாரி நீங்க ஆன்லைன்ல ஏதாச்சும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க. இந்த கிளாஸ் ரூம் ஏதாச்சும் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா, அதுலேருந்து மெயில் வரும். அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய மெயில வந்து பார்த்தீங்கன்னா, வேற எந்த பிசிலனா போட்டு, இல்ல வேற எந்த ஒரு டிவைஸ்லனா போட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, லாகின் பண்ணும்போது செக்யூரிட்டி அலர்ட்ன்னு ஒரு மெசேஜ் வரும். அண்ட் தென் நீங்க ஆன்லைன்ல எவ்வளோ பொருள் ஆர்டர் பண்றீங்க, அங்கேருந்து மெயில் வரலாம். ஸோ மெயில் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேருந்து வேணாலும் வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து வந்த மெயில், இல்ல ஒரு குறிப்பிட்ட சம்மந்தமான மெயில் மட்டும் நீங்க ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு என்னன்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க மேல சர்ச் ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ, நான் மேல இன்பாக்ஸ்குள்ள போய்க்கிறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த மெயில் வேணாலும் போய் பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல சர்ச் ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த சர்ச் ஆப்ஷன்ல இங்க மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஷன் மாரி, ஒரு செட்டிங்ஸ் மாரி காமிக்குது இல்லையா? இத நான் இப்ப கிளிக் பண்றேன். இதுதான் ஆக்சுவலா ஃபில்டர் ஆப்ஷன். ஓகேங்களா? இங்க ஃப்ரம், டூன்லாம் கேட்குது. அதெல்லாம் வேணாம். அதே மாரி சப்ஜெக்ட் கேட்குது. அதுவும் வேணான்னு வச்சுக்கோங்களேன். இங்க வேர்ட்ஸ் கேட்குது பாருங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த மாரியான மெயில்லாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபில்டர் பண்ணணும்னா, இப்போ ராயல் என்ஃபீல்ட்லேருந்து இப்போ எனக்கு சில மெயில்ஸ்லாம் வருதுன்னு வச்சுக்கங்களேன். ராயல் என்ஃபீல்ட் அப்படின்ட்டு ஒரு கம்பெனி இருக்கு. ஓகேங்களா? அங்கேருந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சில மெயில்ஸ்லாம் வருது. அப்படின்னா, இத மட்டும் எனக்கு ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னு குடுத்துட்டு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, டேட் கேட்குது. டேட் வந்து பார்த்தீங்கன்னா, வித்தின் 1 டேவா? இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ நாளுக்குள்ள வந்த மெசேஜ் ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. நான் இப்போ 1 இயர் குடுக்குறேன். இப்போ 1 இயர் குடுத்துட்டு, இங்க நானு சர்ச் குடுக்குறேன் அப்படின்னும்போது, எனக்கு கடந்த 1 வருஷமா எனக்கு ராயல் என்ஃபீல்டு போட்டு எல்லா மெசேஜும் வந்துரும். ஏன் வேற யாராச்சும் ஒருத்தர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க. அது உள்ள ராயல் என்ஃபீல்டு அப்படின்னு ஏதாச்சும் ஒரு வேர்ட் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன், அதுவும் நம்மளுக்கு வந்துரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்த மெசேஜ வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க லாஸ்ட்ல கிரியேட் நியூ லேபல் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? இத நம்ம குடுத்து, இதுக்கு நாம ஏதாச்சும் லேபிள் வந்து பார்த்தீங்கன்னா, கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நானு ஆர்இ அப்படின்ட்டு நானு போட்டு இங்க கிரியேட் அப்படின்னு குடுத்தேன்னா, எனக்கு இப்போ இந்த ஒரு லேபிள் வந்து பார்த்தீங்கன்னா, கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஓகேவா? ஸோ இவ்வளோதான் உங்களுடைய பிராக்டிகல்.